ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடைக்கானல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கொடைக்கானலோட 2வது நாள். காலையில் வந்து ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து மணி 6:15 கிட்டே இருக்கும். கொடைக்கானல்லையே எவ்வளோ நல்ல வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன். இப்போ எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பையனும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எந்திரிச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து நம்ம எங்கெல்லாம் இன்றைக்கி போகிறோன்றதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். நான் வந்து தங்கியிருக்க ரூமில் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஒரு காற்று, அது இல்லாமல் நல்ல பச்சை பசேன்னு அந்த பூத்து குலுங்குற அந்த ரோஜா பூவும் இன்னும் பலவித பூக்களை பார்க்கும்போது அப்பாப்பா கண்ணே எவ்வளோ தெரியுமாங்க, ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம சென்னை கிளைமேட்லலாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் வளர்க்க முடியுமான்றது கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வளர்க்கணும். ஆனால் அங்கே அப்படி இல்லைங்க. செடியெலாம் அப்படியே பார்க்கும்போது அதில் இருக்கிற பூ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ரூம் கிட்ட அந்த ஜன்னல் ஓரத்தில் பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுற்றி பாருங்கள். அதுவும் இல்லாமல் கிளைமேட்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையிலே நல்லா பளிச்சுன்னு. இப்போ வந்து நாங்கள் எந்திரிச்சு ஒவ்வொருத்தவங்களாக குளிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அடுத்து எங்கே போக போகிறோன்றது வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோன்றது வந்து தெரியல. சரி, அதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எந்திரிச்சு காலையில் ஷூட் பண்ணேன். அந்த ஜன்னல் ஓரத்தில் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்தது பாருங்களேன். கலர் கலராக பார்க்கும்போது கண்ணே பறிக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோதாங்க. சரி, இதை வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம போயிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டதுக்கப்புறமா வந்து இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போது நாங்கள் வந்து கரெக்டாக வெளியே வரும்போது கிளம்பி வெளியே வந்துட்ருக்கோம். ஸோ 10 நிமிஷம் வந்து டிரைவர் வந்து டைம் கேட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே போயிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி ப்ளே ஏரியா மாதிரி இருந்தது. அங்கே ஊஞ்சல் இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஊஞ்சல் யாருக்கு தாங்க பிடிக்காது. அதனால் உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த டைமை வந்து யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். ஊஞ்சல் ஆடினதுக்கப்புறமா டிரைவர் வந்து வந்துட்டாங்க. கூப்பிட ஆரம்பித்தோன்னே சரி நம்ம வந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து கேப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து காரில் வந்து ஏறிட்டோம். ரொம்ப ரொம்ப டிரைவர் வந்து நம்ம ஃபேமிலியில் எப்படி வந்து ஒருத்தவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எங்களை வந்து அந்த இடத்துலையே வந்து அவங்களும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டில் பார்த்துக்கிறது, சாப்பிட்றீங்களா, ஒவ்வொரு விஷயமே வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் என்ன ஒன்று, கொடைக்கானலில் ஈவினிங் டைமில் மட்டும் அந்த பக்கத்தில் எங்கன்னா போகணுன்னா மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே காட்டோட மாடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் அங்கே இல்லை. அந்த ஊரில் அந்த மாடை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்து ரோஜா கார்டனு. அங்கே தான் வந்து எங்கள் தம்பி இறக்கி விட்டுருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல சரி என்ன மாங்காய் எதுனா சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கிட்டே நின்று அப்புறமா ரோஜா தோட்டம் உள்ள போயிட்டோம். ஊட்டி கொடைக்கானல் ஃபுல்லாக வந்து ரோஜா தோட்டம் நிறைய பார்க்க முடியும். இப்போது நம்ம சென்னையிலலாம் அந்தளவுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு வளராது. ஆனால் அங்கே செடியில் ஒவ்வொரு நிறைய கலரான வைலட் கலரு இன்னும் நிறைய ரொம்ப அழகாக இருந்தது. பூக்களும் வந்து நல்ல பெருசாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்களேன், இந்த ரோஜா தோட்டத்தில் வந்து குரங்குலாம் கூட இருந்தது. அந்த குரங்கு பண்ண அட்டகாசம்லாம் பார்க்கணுமே. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று நாங்கள் அதெல்லாம் கூட வந்து பார்த்துட்டு இருந்தோம். नहीं, वो लोग यहाँ पे ऐसे करके இந்த பாரு, இங்கே பாரு, தண்ணி குடிக்குது. தண்ணி தாக எடுக்குது போலமா. தண்ணி குடிக்குது. என்ன தேடுதுங்கம்மா இதுங்க? ஐயோ, ஏதோ மூந்தெல்லாம் பார்த்துட்டு போதுமா.
வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போயிடுச்சு. இந்த ரெண்டு ஒரு போட்டோ 3 கிலோமீட்டர். என்னால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து ரோஜா செடியாக தான் இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பழனி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து வந்து பழனியோட அந்த வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நாங்கள் பார்த்தோம். அங்கே இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தான், அது வந்து ரொம்ப தூரம் நடக்கணும்னு இல்லை, கொஞ்சம் தூரம் வந்து இறங்கிட்டு நம்ம அப்படியே அங்கே நின்று அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் அன்றைக்கி வந்து நல்ல பனி, செம்மையாக வந்து பனி இருந்ததுனால அந்தளவுக்கு கிளியராக வந்து தெரியல. ஏன்னா சில நேரம் வந்து மழை வந்தது, சில நேரம் வந்து அப்படியே திடீர்னு வெயில் வந்துருந்தது. கிளைமேட் கொஞ்சம் 2 விதமாக தான் இருந்தது. ஆனால் அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மலையெல்லாம் பாருங்களேன், பனியில் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்திருக்கிறது நம்ம கொடைக்கானலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூம்பாறை. நான் கூட பூம்பாறை வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அங்கே போனப்போ ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த கிராமம். நான் கூட அது சிட்டியோ என்னமோலாம் நினச்சேன். ஆனால் அப்புறமா தான் வந்து கேட்கும் போது இல்லை, அது வந்து ஒரு சின்ன கிராமம் அழகாக இருக்குங்க. அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்தது அந்த கிராமம். அப்படி பார்க்கவே பத்தலை, அவ்வளோ இன்னும் வந்து போக முடியல. அங்கே பாருங்களேன் அந்த லேயராக அப்படியே புடவை வந்து அது அங்கேருந்து பார்த்தா ஒரு சிட்டி மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிளேஸ். ஒரு கிராமமா கொஞ்ச நேரம் அங்கே நின்று அதெல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அங்கேயும் நாங்கள் வந்து போகிற இடம்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம். அப்புறமா டைம் ஆகிடுச்சு, அங்கேயும் லஞ்சும் வந்து நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வேறு இடம்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிரைவர் தம்பி. சரி, அதனால் அங்கேயே வந்து பூம்பாறையெல்லாம் சாப்பிட்டு அங்கே நின்ன இடமே வந்து ஹோட்டல் தான், அங்கேயே சாப்பிட்டோம் நாங்கள். இப்போ அடுத்து நம்ம வந்திருக்கிறது வந்து மன்னனூரோ ஏதோ வந்து சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம், இதோ மன்னவனூர். ஆனால் அந்த இடத்துல வந்து போட்டிங்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் தண்ணி இல்லாததுனால அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து க்ளோஸில் தான் இருந்தது நாங்கள் போனப்போ. சரி போனோம். நாங்கள் என்னென்னா என்ட்ரன்ஸில் எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது, நம்ம ஒவ்வொரு இடமும் போகிறதுலாம். ஆனால் இங்கேயும் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருந்தது. ஆனால் உள்ளே வந்து படகு இருக்குது, க்ளோஸ் ஆகிடுது. அவங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். நான் லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன் பாருங்களேன், கொஞ்சோண்டு தான் இருந்தது தண்ணி. சரி, அங்கேயே ஒரு ஓடை மாதிரி கூட வந்து போயிருந்தது. அந்த ஓடையில் உட்காந்து சும்மா காலை நினச்சிட்டு அப்படியே தண்ணியில் எல்லாம் விளையாடிட்டு நேரம் அந்த இடத்துல வந்து நாங்கள் நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா தண்ணி வந்து கை வைக்கவே முடியலங்க, செம்ம சில்லுன்னு இருந்தது. எங்கேயும் வந்து படும்போது கொஞ்சம் இதமாகவும் இருந்ததுனால நான் மட்டும் அந்த ஓடையில் உட்காந்து ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த இதுவும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்திருந்தேன், வீடியோ வந்து அந்த இடத்துல எடுக்கலை நான். ஏன்னா இந்த இடமே நாங்கள் சுற்றி பார்த்ததுனால சார்ஜ் கம்மியாக இருந்தது கொஞ்சம். அதனால் வந்து சரி காரில் போனதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலான்ட்டு வீடியோ வந்து நான் கட் பண்ணிட்டேன். மழை வந்தால் இங்கே நல்லா தண்ணி வரும் போல், தண்ணியே இல்லை அந்த அளவுக்கு. அடுத்த பிளேஸ் வந்து ரேபிட் ஷீப் சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல முயல்கள் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அந்த ரூம் மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து முயலும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து வெள்ளை செம்மறி ஆடு வந்து இருந்தது. அதுவும் என்னால் வந்து சரியாக எடுக்க முடியல சார்ஜ் இல்லாததுனால, வெறும் மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த செம்மறி ஆடு இருந்த இடத்துல நல்ல பச்சை பசைன்னு அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. ஏதோ படம்லாம் எடுத்துருந்தாங்க அப்போது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடம்லாம் வந்து கூட வந்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம மாங்காய் அதெல்லாம் வந்து உட்காந்து வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. இந்த முயல்லாம் பாருங்களேன், அழகான எல்லாமே வந்து குட்டி அப்படி ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய முயலாக தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் முயலுக்கு வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி தாங்க எங்களுடைய டே 2 கொடைக்கானல் வீடியோ வந்து முடியுது. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ரோஜா தோட்டம் இருந்தது இல்லைங்களா, அங்கே எடுத்த ஸ்டில்ஸ் தான் இதெல்லாம். ஃபோட்டோஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நாங்கள் எடுத்துக்கணும். எங்கள் கொடைக்கானல் வீடியோலாம் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் தேர்ட் டேயில் வந்து நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் கொடைக்கானல்து. அது வரைக்கும் பாய்.